இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக நான் வாழ்த்துகிறேன். நாம் ஒரு வேத வாசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 121 அதிகாரம் 5 வசனம். சங்கீதம் 121 அதிகாரம் 5 வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். அடுத்து, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை காக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, தேவன் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் அறிந்து நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். உண்மைதான். நாம் சத்தமிடும்போது நம்முடைய அங்கலாய்ப்பை அவர் கேட்கிற தேவனாகவும் இருக்கிறார். அதுவும் உண்மைதான். ஆனால் காண்கிற தேவன், கேட்கிற தேவன், அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிற தேவன் என்று தாவீது எழுதுகிறார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வழி நிறைந்த இந்த வாழ்க்கையில் தேவன் என் கூட இருந்ததுனால மட்டும்தான் என்னால் இப்போ வரைக்கும் எழுந்து நடக்க முடியுது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்மையே அறியாமல் நம்மை சுற்றிலும் அவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நாம் இடறி விழும் பொழுதும், சறுக்கலிலே நாம் சறுக்கும் பொழுதும் அவருடைய கிருபை நம் அருகிலே இருக்கிறதுனாலே நம்மை பாதுகாத்து நம்மளை அப்படியே கேடகமாக இருந்து ஒரு அரணான கோட்டையாக நமக்கு இருந்து எப்பொழுதும் நம்மை காப்பாற்றுகிற காக்கிற தேவனாய் தேவன் நமக்கு இதுவரைக்கும் துணை நின்றிருக்கிறார். இனிமேலும் உங்களை காக்க போகிறார். இனிமேல் விசேஷித்த விதமாய் உங்களை பாதுகாப்பினுடைய சட்டைக்குள் இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நமக்கு தீர்க்க தரிசனமாய் உலகத்தில் வரப்போகிற அந்த அழிவை குறித்து நமக்கு முன் அறிவித்திருக்கிறார். ஒரு புறம் அவருடைய கரம் சினத்தை வெளிப்படுத்தும், மறுபுறம் அவருடைய கரம் ஒரு அரவணைப்பை இந்த பூமியிலே வெளிப்படுத்த போகிறது. அந்த அரவணைப்பிலே சபை பாதுகாக்கப்படும், ஜெபிக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவாங்க. அவரை நம்பி இருக்கிறவர்களை தம் சிறகுகளின் மத்தியிலே மூட போகிறார். அப்போ தேவனுடைய காக்கும் அந்த கரம் விசேஷித்த விதமாய் இன்றிலிருந்து அதிகமாய் செயல்பட போகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஓ தேவன் என் கூட இருக்கிறார், இல்லைனா அப்பா இதிலிருந்துலாம் நான் காக்கப்பட்டிருக்கவே மாட்டேன் அப்படின்ற தருணங்கள் இனி வருகிற நாட்களில் உங்களுக்கு நடக்கும். அப்போ நடக்கும் போதெல்லாம் உங்கள் இருதயம் சொல்லும், பா எவ்வளவு விசேஷித்த விதமாக இந்த புல்லான இந்த மனுஷிய தேவன் காப்பாற்றினாரே, காப்பாற்றுகிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன். அந்த தேவன் பாருங்க, உன்னுடைய பக்கத்திலே உன்னோடு கூட இருக்கிறார். உன் வலது பக்கத்திலே அவர் நிழலாய் இருந்து உன்னை காக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் வலது பக்கத்திலே நிழலாய் இருந்து காக்கும் ஒரு தேவன். அவருடைய அன்பை தெளிவாய் நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் பிரத்யட்சமாக பாதுகாக்கிறத பார்க்க போறீங்க. அவர் அப்படியே உங்களை மார்போடு அணைத்திருக்கிற விதம், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட இடறி விழும் பொழுது, சறுக்கும் பொழுது அவர்களுக்கு காயம் ஏற்படும். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு சரீரத்துக்கு மாத்திரம் அல்ல அன்பானவர்களே, அது உள்ளான ஆவிக்கும் அந்த உள்ளான ஆத்துமாவுக்கும் தேவன் மிகச்சிறந்த ஒரு பாதுகாவலனாய், காக்கும் தகப்பனாய்,
உங்களோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா. உன் பக்கத்திலே உன்னோடு கூட இருப்பார், உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த உலகத்தின் நிழல் அதில் மாத்திரம் நம்ம என்றைக்குமே நின்று விடக்கூடாது அன்பானவர்களே. நம் தேவனுடைய நிழலுக்குள்ளாய் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு துணையாக அவர் எப்பொழுதும் அப்பொழுதுதான் இருப்பார். இந்த தேவனுடைய நிழல் என்று சொல்லும் பொழுது அவரோடு கூட ஒரு மனுஷன் நடக்கும்போது, அவருக்கு பிரியமாக ஒரு மனிதன் வாழும் பொழுது, அவர் இருதயத்தில் என்ன நினைக்கிறாரோ அதை இந்த பூமியில் செய்து முடிக்கிற ஒரு மனிதன், அவருடைய திட்டத்தை மட்டுமே சார்ந்திருக்கிறவன் தான் அந்த தேவனுடைய நிழலுக்குள் அவனை தேவன் வைத்திருப்பாராம். அப்போ அந்த நிழல்ல இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அவன் உடைந்தால் உடனே அவன் தேற்றப்படுவான். அவன் உள்ளம் கசந்து அழுதால் அவனுக்கு உடனே ஆறுதல் உண்டாகும் கர்த்தரால். அவனுக்கு மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பின் காவலனாக பாருங்க, எந்த பாதிப்பும் நேராமல் அந்த நிழலிலே அந்த வல்லமை, அந்த பிரசன்னம் அவர்களை பாதுகாக்குமாம். அன்பானவர்களே, எத்தனை பேர் நான் மனிதனுடைய நிழல்ல நிற்க விரும்பவில்லை, நான் தேவனுடைய நிழலுக்குள்ளாய் வர இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். அவர் உங்களை காக்கிற தேவன். பாருங்க, தேவையான சமயத்திலே இந்த நிழலில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு தேவையான இளைப்பாறுதலையும் தேவன் கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் உங்களுக்கு துணையாய் இருக்கும் பொழுது நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையை கண்டு நான் பயப்பட மாட்டேன் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். பரலோகத்தின் நேர கரம் நீட்டி, எந்த சூழ்நிலைக்கும் நான் பயப்பட போறதல்ல, எந்த இக்கட்டுக்கும் நான் பயப்பட போறது அல்ல, எந்த நெருக்கத்துக்கும் நான் பயப்பட போறது அல்ல, எந்த இருளுக்கும் நான் பயப்பட போறது அல்ல. ஹல்லேலூயா. காக்கின்ற தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் தீமையிலிருந்து விலக்கி உங்களை ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பக்கத்தில் கரம் கொடுத்து சொல்றீங்க, தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு மதிலாய் இருக்கிறார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்மளை காண்கிற தேவன், நம்மளுடைய கூக்குரலை கேட்கிற தேவன், எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்மை காக்கின்ற தேவனுடைய நிழலிலே நாம் நடக்கிறோம். எதை குறித்தும் பயப்படக்கூடாது. எந்த செய்திகளும், எந்த விதமான தீமையான துர்செய்திகளும் நம்மளை அசைக்கக்கூடாது. காரணம், எது நடந்தாலும் உலகத்தை படைத்த தேவனுடைய நிழல நான் இருக்கும் பொழுது என்னை எது பாதிக்க வைக்க முடியும்? என்னை எது பிரிக்க முடியும்? எந்த காற்று என்னை அது வீசி என்னை அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, வலது பக்கத்தில் நிழலாய் அவர் இருக்கிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். தீமையான காரியத்தை குறித்து அநேகர் இங்கே கலங்கி வந்திருக்கிறீங்க. சில தீமையான காரியம் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலேயே ஏன் நான் இவ்வளவு தீமையை பார்க்கிறேன்? அப்போ இந்த வருஷத்தினுடைய முடிவு எப்படியா இருக்கும்? ஏன் இந்த தீமையான காரியத்தை தேவன் இந்த மாதத்தில் எனக்கு அனுமதிக்கிறார்? பாருங்க, ஏனென்றால் தேவன் இனி வருகிற நாட்களிலே உன்னை எவ்வளவு மகிமையாய் நடத்துகிறார் என்பதை பிரத்யட்சமாய் நீ அறிவதற்காக தேவன் உனக்கு கொடுக்கிற விசேஷித்த பாதுகாப்பினுடைய அந்த அரணான அந்த அன்பை நீ புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை அனுமதித்தார். எனவே அந்த தீமையை குறித்தே நீ கலங்க வேண்டாம் என்பதை தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். ஐயோ, என் வாழ்க்கையில சேதம் வந்துருமோ, ஐயோ இந்த குழியிலேயே நான் வைக்கப்பட்டு விடுவோனோ, ஐயோ என் வாழ்க்கையில நஷ்டம் வந்துருமோ, அமிழ்ந்து போயிடுவனோ, மூழ்கி போயிடுவனோ, இந்த சேதம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன், இப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் நடந்து விட்டால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஒரு குழம்பின ஒரு நிலையில இந்த தீமை நடந்து விடுமோ, இந்த தீமையான காரியம் வந்துருமோன்னு சொல்லி குழம்பி வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை
காக்கின்ற தேவன் என்பதை நீ முதலாவது அறிந்து கொள். நான் உனக்கு வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிற தேவன் என்பதை நீ நினைவு கூறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன், சேதங்கள் வராதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன், பத்திரமாய் காத்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு பயத்தோடு ஒரு வேதனையோடு, ஐயோ இந்த தீமை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த தீமை நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவன் உங்க வலது பக்கத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சேதங்கள் வராதபடிக்கு ஒரு தேவன் உங்கள் வலப்பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறதை சபை மறந்துவிடக்கூடாது. என் பக்கத்தில் இன்னைக்கு யாருமே இல்லையே, என் கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறதே, நம்பிக்கைக்குரியவங்க கூட விலகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம். கர்த்தர் சொல்றார் ஒரே வார்த்தை, பயப்படாத, நான் உனக்கு துணை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை. யார் இருந்தாலும், யார் நம்மை விட்டு சென்றாலும் உன்னை விட்டு கொடுக்காத ஒரு தேவன், உன்னை என்றைக்கும் விட்டு விலகாத ஒரு தேவன் சொல்லுகிறார், நான் உன் வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிறேன் மகனே மகளே என்று தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் கிடையாது, அவர் தூங்குகிறதும் கிடையாது. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கால்கள் தள்ளாடி கொண்டு இருக்கிறீங்க, இருதயத்தில் அந்த தீமையை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன், தள்ளாட தேவன் உங்களை விட மாட்டார். ஏனென்றால் உங்கள் வலப்பக்கத்திலே உங்களை உருவாக்கின ஒரு கரம் உங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, பலத்தினால் நிரப்பி அந்த தள்ளாடுகிற சூழ்நிலையை நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அதை தேவன் மாற்ற போறார். தள்ளாடி கொண்டிருக்கிற சூழ்நிலை, பலனில்லாத சூழ்நிலை, கலங்குகிற சூழ்நிலை, இது எல்லாமே வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிற காக்கும் கர்த்தர் அவை மாற்ற போகிறார், மாற்ற போகிறார். வருகிற நாட்களிலே சில காரியத்தை குறித்து அப்படியே நீங்க கைகள் நடுங்குவீங்க, கால்கள் நடுங்குவீங்க. ஐயோ, நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. தேவன் அதற்காக தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அதை குறித்து நீ கலங்கவும் வேண்டாம், அதை குறித்து நீ பயப்படவும் வேண்டாம். அதை காரியத்தை ஃபேஸ் பண்ண போகிறது உன்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கும் போது நீ எவைகளை குறித்தும் கலங்கவே தேவையில்லை. ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. என காண்கிற தேவன், என்னுடைய சத்தத்தை உருக்கமாய் அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன், அவர் என்னை காக்கிற தேவன். அந்த தேவன் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் நெஞ்சு நிமித்து சொல்ல முடியும்? தேவன் இருக்கிறாருங்க. எஸ், ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவை சத்ருவினால் கொள்ளையடிக்க முடியாது, உங்களுடைய நன்மையை சத்ருவினால் கொள்ளையடிக்க முடியாது. இப்படிப்பட்ட சின்ன சின்ன தீமைகளை காட்டி இதுவே கர்த்தர் அனுமதிச்சிட்டு இருப்பார், இன்னும் பெரிய காரியங்கள் எல்லாம் உன்னை எப்படி காப்பாற்றுவார் என்று சொல்லி அவன் இப்படியாய் அங்கலாய்த்து திரிந்து உன்னோடு கூட பேசி உன்னை மனமடி வாக்குவான். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை காக்கின்ற தேவன். அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார், அவர் நம் பட்சத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் சிறந்த துணையாய் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார், ஆபத்திற்கும் விலக்கி அவர் காத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு சரியா தூக்கம் வராது. ஆமென். ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சரியா தூக்கம் வராது. ஏதோ அடுத்த நாள் நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு காரியம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா நல்லா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. தூங்கும் பொழுது நம்மளுடைய சிந்தையில் அதே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி தான் தேவனும் நமக்காக
கண் விழித்தவருடைய 7 பரிசுத்தமுள்ள கண்களும் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தூங்காமல் விழித்திருந்து நம்மளை காக்கும் கர்த்தர். சில நேரம் அவர் தூங்குற மாதிரி தான் இருக்கும். சில நேரம் அவருடைய அமைதி நம்மளுக்கு எரிச்சலை உண்டு பண்ணும். சில நேரம் அவருடைய பொறுமை நம்மளால் சகிக்க முடியாது. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், அத்தனையும் எதற்காக என்பதை நீங்கள் அறியுகிற நாட்களுக்குள்ளாய் வந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கின்ற தேவன்க, வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படிப்பட்ட பிரகாசத்தின் வெளிச்சம், அப்படிப்பட்ட மகிமையின் ரூபம், அப்படிப்பட்ட மகா தேவன் நம் மத்தியில் இருப்பதற்கு நாம் என்ன பாத்திரவான். ஆனால் தேவன் இந்த புல்லான மனிதனுக்கு, இந்த சாம்பலாகிய மனிதனுக்கு துணை நின்று அவர் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்குது. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி தீங்கான காரியம் நடக்காது, அதுக்காகத்தான் இது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பாருங்க, சில விரோதமாய் சில காரியங்கள் எழும்பி இருக்கிறது அன்பானவர்களே. நமக்கு விரோதமாய் செயல்பட சில காரியங்கள் ஆரம்பிக்கப்பட்டதை போல் இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். மறவாதே, நான் உன்னோடு கூட துணை நிற்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் உங்கள் விடாய்ந்த ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன், உங்கள் ஆத்துமாவை காக்கிற தேவன். அவர் உங்கள் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிற தேவன். கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம், அதை தகப்பன் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். சில பிரச்சனையெல்லாம் எழும்பி இருக்கிறத பார்த்து ரொம்ப குழம்பி கண்ணீரோடோ, இது என்ன ஆண்டவரே இப்படி? சொல்லட்டுமா, இதற்கு முன்பதாக உன்னை பிரச்சனை பண்ணி உன்னை மனமடிவாக்கி இருக்கலாம். ஆனால் இனி உனக்கு பிரச்சனை கொடுக்கும்படி எவர்கள் எழும்புகிறார்களோ அவர்கள் முற்றிலும் சங்காரமாக்கப்பட போகிறார்கள். ஒரே ஒரு காரணம், நான் உன் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பேன் என்பதை வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்கள் பக்கத்தில் நிழலாயிருக்கிற தேவன். பாருங்க, இந்த யாக்கோபு என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய 2 தவறு பண்ணினார். அது உண்மைதான். ஆனால் அந்த தவறுக்காக தேவன் என்ன அவருக்கு செய்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னுடைய அம்மா இந்த யாக்கோபிடம் போய், அப்பா கிட்ட போய், நீ தான் அண்ணன் சொல்லி ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை போய் வாங்கிக்கோப்பா. அம்மா, இது அப்பாவுக்கு தெரிய வந்துருச்சுன்னா என் மேலே ஆசீர்வாதம் இல்லைம்மா, என் மேலே சாபம் வருமா? அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன் மேலே வர சாபம் கண்ணா என் மேலே வரட்டும், ஆனால் ஏசு ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, அவன் அதற்கு பாத்திரவான் அல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தம் நீ தான். எனவே நீ போய் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் அப்பா கிட்ட சொல்லி வாங்கிக்கோ. அந்த பொய் சொன்னது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ இதை போய் வாங்கிக்கோன்னு சொல்லும் பொழுது யாக்கோபு தன்னுடைய அம்மா சொல்படி கேட்டு தன் அப்பா ஈசாக்கிடம் போய் அந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறார். பாருங்க, இதனால் அவனுடைய சகோதரனாகிய ஏசா யாக்கோபை எவ்வளவு பகைத்தார் தெரியுமா? எவ்வளவு பகைத்தார். இந்த பகை எத்தனை வருடங்களாய் காணப்பட்டது. சேஷ்ட புத்திர பாகத்தையும் நீ எடுத்துக்கிட்ட, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொண்ட, உனக்கு கரெக்டான பேர் தான்ப்பா இருக்கு யாக்கோபுன்னு சொல்லி தன் சகோதரன் ஏசா தன் இருதயத்திலே என்னுடைய சேஷ்ட புத்திர பாகம், நல்லா கவனிங்க, சேஷ்ட புத்திரத்தின் பாகத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய விலை ஏசாவுக்கு தெரியவில்லை என்பதற்காகத்தான் தேவன் அதை யாக்கோபுக்கு தந்தார். அதனுடைய வேல்யூ அவனுக்கு புரிஞ்சிருந்தா அது அவனுக்கே இருந்திருக்கும். அல்லேலூயா.
ஒருவேளை அவங்க அப்பா ஈசாக்கு ஏசாவை கூப்பிட்டு பிளஸ் பண்ணி நிரப்பிட்டாருன்னு வைங்க, அவன் வேதம் சொல்லுது ஏற்கனவே அவன் தாய் தகப்பனுக்கு மனநோவா இருந்தான். அப்போ அவனுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா யாருக்குள்ள போயிருக்கும்? சகோதரர்களுக்குள்ள போயிருக்கும். தேவன் அடுத்து நடக்க போகிற காரியத்தை முன்னமே அறிந்து இந்த ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கிறதான் பிரியம். ஆனால் தேவன் ஏசா அல்ல, யாக்கோபை ஆசீர்வதிக்கும்படி தேவன் கிருபை செய்கிறார், அனுமதிக்கிறார், தயவு உண்டாக்குறார். காரணம், அவன் 2 ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரவான் அல்ல. இன்னும் சொல்ல போனோம்னா, தேவனுடைய நிழலுக்குள்ளாய் நிற்பதற்கு ஏசா பாத்திரவான் கிடையாது. தேவனுடைய கரம் அவனோடு கூட இருப்பதற்கு இவன் பாத்திரவான் கிடையாது என்பது இவன் முடிவெடுத்ததல்ல, கர்த்தர் முடிவெடுத்தது. ஆனால் ஏசா இதற்காக என்ன நினைக்கிறான்னா, யாக்கோபுன்னு பேரை வச்ச மாதிரியே கரெக்டா நீ பண்ணிட்டடா, உன்னை எப்படியாவது நான் கொலை செய்கிறேன் என்கிற ஒரு எரிச்சலின் உணர்வு அவனுக்குள் வந்து, அவர் பாருங்க, அவர் ஒரு வார்த்தை விடுறாரு, என் தகப்பன் துக்கிக்கிற நாள் அது சீக்கிரத்தில் இருக்கு. அதாவது என் அப்பா சாக போற நாள் சீக்கிரம் இருக்குது, ஆனா அவர் செத்ததுக்கு அப்புறம் உன்னை நான் கொன்னுடுவேண்டான்னு சொல்லிட்டு ஒரு பகை உணர்வின் எரிச்சல் இவனுக்குள் வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இது 1 வருஷம், 2 வருஷம், சரி 3 வருஷம். சில பாருங்க பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் திருமணத்துக்காய் ஓடி போய் அந்த காரியத்தை செய்யும் பொழுது தகப்பனும் தாயும், நம்ம அப்படி பண்ணிட்டே, நான் உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டேன்னுட்டு திட்டுவாங்க, அன்பு காட்டுவாங்க, சிலர் சபிப்பாங்க. அதெல்லாம் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷத்தில் அந்த பகை என்ன ஆகிடும்? திடீர்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாமே மாறிடும். ஆனால் ஏசாவுக்குள் வந்த ஒரு எரிச்சல் அவனை விட்டு நீங்கவே இல்லை. 20 வருஷமாய் அந்த பகையின் எரிச்சல் அவனுக்குள்ளேயே இருந்தது. ஆமென். அவன் இந்த காரியத்திற்காக மாத்திரம் அல்ல அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்குள் அந்த தேவையில்லாமல் வருகிற அந்த எரிச்சல் யாருக்குள் இருக்கிறதோ அவன் தேவனுடைய நிழலுக்குள் இருக்க முடியாது. தேவன் அவன் வலது பக்கத்தில் நிற்க முடியாது. அந்த பாத்திரவான் என்கிற அந்த ஸ்தாக்கியத்தை அவன் இழந்து போவான். எதற்காக என்றால், ஒரு மனிதனுக்குள் வருகிற தேவையில்லாமல் இருக்கிற எரிச்சல், அவனால் கர்த்தரோடு நிற்க முடியாது, அவன் போயிடுவான். அதனால தான் தேவன் யாக்கோபை பிளஸ் பண்றார். பாருங்க, 20 வருஷம் அவனுக்குள்ள எரிச்சல். இப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு செய்தி வருது. வேலையாட்கள் வந்து சொல்றாங்க, அப்பா உன் தம்பி இத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாருப்பா, இப்படியா அந்த தேசத்தில் தேவன் பிளஸ் பண்ணி வைத்திருக்கிறாருப்பா, ஒரு பெரும் கூட்டத்தோடு வந்திருக்காருப்பா, உன்னை பார்த்து விசாரித்துட்டு வரும்படி ஆட்கள் அனுப்பிச்சாருப்பா. அப்படின்னும் போது போய் சொல்லுங்க, 400 பேரோட வரேன், அவனை கொண்டு நான் தீர்த்துருவேன்ற செய்தியை இந்த ஏசா 20 வருஷமும் அவனுக்குள் இந்த யாக்கோபை கொல்லணுங்கிற ஒரு முடிவை தீர்மானம் எடுத்துட்டு அப்படியே இருந்தார். கிளம்பியும் வந்தார். நான் யோசிச்சு பார்த்தேன், தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. யாக்கோபிற்கு அரணான கோட்டையாய் அவர் இருந்தார். யாக்கோபை காக்கின்ற தேவனாய் அவர் இருந்தார். யாக்கோபுக்கு துணை செய்கிற தேவனாய் அவர் இருந்தார். நல்லா கவனிங்க, இந்த யாக்கோபு இப்ப எந்த நிழலுக்குள்ள இருக்கிறார்? கர்த்தருடைய நிழலுக்குள் யாக்கோபு இருக்கிறார். ஆனா நிழல்ல இருக்கிற யாக்கோபு அதற்கு பாத்திரவானா? சத்தியமாய் பாத்திரவான் கிடையாது. ஏனென்றால் இவர் 2 தவறு செய்து, இன்னொன்னு சொன்னா பேருக்கேத்த மாதிரியே திருடி இருக்கிறார். அவனு சொல்லட்டுமா, இவர் திருடினது உண்மை, இவர் ஏமாத்துறது உண்மை, இவர் யாருக்கும் தெரியாம ஓடினது உண்மை, எல்லாம் உண்மைதான். ஆனா இந்த பாவங்கள் அவர் எப்போ செஞ்சார் தெரியுமா? தேவன் அவரை சந்திப்பதற்கு முன்பதாக. ஆனா எப்போ பெத்தேல் என்கிற இடத்துல தேவன் அவரை சந்திச்சாரோ, அவர் எங்கேயும் போய் திருடல, யாரதையும் பறித்து கொள்ளல, எதையும் மற்ற காரியத்தை விரும்பல, இச்சிக்கல, பொறாமைப்படல, எரிச்சல் படல, ஆணவப்படல, கர்வப்படல. இதெல்லாம் இந்த 2 தவறு செய்தது எப்பனா, தேவன் பெத்தேல்ல சந்திக்கிறதுக்கு முன்பதாகத்தான்
பாவம் செய்தாரே தவிர தேவன் சந்தித்த பின் அவர் தேவனுடைய நிழலுக்குள்ளாகவே இருந்த ஒரு தேவ மனுஷன். யோசிச்சு பாருங்க, தேவன் இந்த யாக்கோபிற்கு அரணான கோட்டையாய், பாதுகாப்பாய், கேடகமாய் துணை நின்று இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் யார் என்றால் சுத்தமாய், அது பார்த்தீங்களா, கர்த்தருடைய கிருபை. கொல்லணும்னு 20 வருஷத்தினுடைய பகை வெறும் 20 நிமிடத்தில் எங்கே கரைந்து போகிறது? 20 வருஷமா இருந்த பகை, அவ அங்கிருந்து 400 பேரோட டிராவல் பண்ணி ஒரு 25 நிமிஷம் கடமை வந்திருப்பானா? ஆனா வருவதற்குள் 20 வருஷத்தினுடைய பகை அவனுக்குள் மறைந்து போகிறது. அன்பு கடந்து வருது, கட்டிப்பிடித்து அணைத்துக் கொள்ளுகிறான். சகோதரனே என்று நான் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினாலே யார் எந்த மனிதன் தேவனுடைய நிழலுக்குள் இருக்கிறானோ, தேவன் வலது பக்கத்தில் நிற்கிறாரோ, அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற தீமைகளை கர்த்தர் வருகிற நாட்களை முடிவுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எந்த சேதமும் யாக்கோபினுடைய ஒரு ஆட்டுக்கு கூட வராதபடிக்கு தேவன் யாக்கோபிற்கு துணை நின்றார். ஏனென்றால் இன்னைக்கு அந்த மாதிரி தான் தேவன் நம்மளை தேடி வந்தார். நம்ம யாரும் ஒழுக்கம் உள்ளவங்க கிடையாது. நம்ம எல்லாம் என்னென்னமோ பாவம் செஞ்சு எப்படியோ இருந்துட்டு பழைய வாழ்க்கை எல்லா உலகத்தினுடைய காரியத்தை விட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு கேவலமாய் குப்பையாக கடந்தது. ஆனால் தேவன் பெத்தேலில் நம்மளை சந்தித்து அதற்கப்புறம் நடத்தி அவருடைய வலது பக்கத்திலே நம்முடைய வலது பக்கத்தில் அவர் நிழலாய் இருந்து பாதுகாத்து கிருபையாய் நம்ம தவறு பண்ணும் போதெல்லாம் அதை திருத்தி நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற பெரிய தீமையை உனக்காக நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அத்தனை விதமான மனிதனுடைய எரிச்சல்களையும் நான் உனக்காய் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குவேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, சரி, அண்ணன் தம்பி சேர்ந்துட்டான், ஓகே ரைட். இப்போ வரும்போது இன்னொரு பிரச்சனை ஆயிடுச்சே. யாக்கோபு தம் மாமனார் கிட்ட சொல்லலை. ஆனால் அந்த ஆள் இப்போ எத்தனை பேரை கூப்பிட்டு வரான் தெரியுமா? பாருங்க, இந்த யாக்கோபு ஓடி போயிட்டா அப்படின்ற செய்தி போகுது. அவர் கிளம்பி போனார் அப்படின்ற செய்தி போல, யாக்கோபு உன் மகள்களை கூட்டின்னு ஓடி போயிட்டா ஒரு செய்தி வருது. அது ஓடி போன செய்தியே கிடையாது. அவங்க திருமணமாகி பழகி பெருகி இருக்கிறாங்க. அவன் கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவன் போய் வேலைக்காரன் எப்படி சொல்கிறானா லாபான் கிட்ட, உங்களது எல்லாத்தையும் தூக்கின்னு ஓடி போயிட்டாங்க. அந்த லாபானுக்கு ஒரு பெரிய ஒரு இது, என்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டியா அப்படின்னுட்டு தான் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணம் பண்ணி கீழையோத் என்கிற மலையிலே அவரை சந்திக்கிறார். பாருங்க, 7 days டிராவல் பண்ணி வரும்போது அந்த 7 நாள் இந்த லாபானுக்குள்ள யாக்கோபின் மீது அன்பு இருக்குமா, எரிச்சல் இருந்திருக்குமா? ஆமென். வேலைக்காரன் போய் சொல்றான், அப்படியா போயிட்டாங்களா, சரி அது அவனுக்குரியதுப்பா, இத்தனை வருஷம் இருந்தாப்புல 20 வருஷம் நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லலை. என்னுடைய இதை எடுத்துட்டு நீ டிராவல் பண்ணி என்கிட்டயே சொல்லாம என்னுடைய எல்லாத்தையும் கொண்டு போயிட்டியான்னு சொல்லி 7 நாள் ஒரு பெரிய எரிச்சலோடு கிளம்பி வந்தான். ஆனால் அந்த எரிச்சலோடு அவன் படுக்கிறான். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த எரிச்சலோடு அவன் தூங்குகிறான். கர்த்தர் அவன் சொப்பனத்திலே போய் அவன் எரிச்சலை எப்படி சொல்லி அதை எடுக்கிறார் பார்த்தீங்கன்னா, நீ யாக்கோபு என் மகனோடு கூட நன்மையே அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையா இரு. ஆமென். சரி, இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நார்மலாக இருக்கலாம். என் மக மேலே கையை வைக்காத எச்சரிக்கையா இருன்னு ஒரு புறஜாதிக்கு சொன்னால் அவனுக்கு தெரியும், அப்போ அவன் என்ன இவ்வளோ விசேஷித்தவான், அப்போ இவன் என்ன இவ்வளோ விசேஷித்தவான், இந்த மகள் என்ன இவ்வளோ விசேஷித்தவான் சொல்லுவோம்ல. லாபான் கிட்ட போய் சொல்கிறாரு, மகனே யாக்கோபு என் பையன், அவன் மேலே கையை வச்ச நீ எச்சரிக்கையா இருன்னு கர்த்தர் சொன்னார். அவன் வந்தான், காலையில் வரான், ஒரு எரிச்சல் இருந்தது. ஆனாலும் உன் தேவன் இப்படி பேசிட்டாருப்பா அப்படின்ட்டு அந்த எரிச்சலை விட்டுட்டு சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டு அதோடு அவனை பார்க்காம வாழ்த்திட்டு தாம்
சந்ததிகளை, தன்னுடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சு அவன் போயிட்டான். ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு தீமையான காரியம் உனக்கு விரோதமாய் எழும்பும். ஆனால் கர்த்தர் சொல்றார், இந்த முறை உன் அங்கலாய்ப்பை கேட்கிறதல்ல, நான் உனக்காக எழுந்து யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில தீமையான காரியம், அந்த சேதம் உனக்கு வராதபடிக்கு, அந்த கெடுதல் உனக்கு நடக்காதபடி நான் காத்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதைத்தான் யாபேசுடைய வாழ்க்கையிலே செய்தார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்தருளும்னா தன் சகோதரர்களே தீங்கு விளைவித்தார்கள். ஹல்லேலூயா! அவர் உங்களை காக்கின்ற தேவன், உங்களுக்கு சேதம் வராமல் காக்கின்ற தேவன். உங்கள் தலையில் இருக்கிற முடி கூட விழாதுங்க. வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் திரும்பி உன் மேலே கையை வச்சானா அவர் மேலே வச்சா மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஏன் தெரியுமா? நீ உன் பக்கத்தில் அவர் இருக்கிறார், நீ சாதாரணமானவன் தான், நீ சாதாரணமானவதான்பா. உனக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது பெரிய தேவன். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா! நீ சாதாரணமானவன் தான், நீ சாதாரணமானவதான். ஆனால் உனக்கு பாடி கார்டாக வரார் ஒருத்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள எஜமானன். அல்லேலூயா! கவலைப்படாதிருங்கள், தீமைகள் நன்மையாய் உனக்காய் முடியும். காரணம், அப்படி அந்த தீமையை அற்புதத்தில் முடிய செய்கிறது யார் என்றால் அவர் கர்த்தர். அவர் உன்னுடைய பிரயாணத்திலே அவர் உன் கூட நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! 40 வருஷம் ஒரு மகிமை இஸ்ரவேலர்களை நடத்தினது. இது நான் யோசித்து பார்த்தால், இது எப்படி இவ்வளோ வேல்யூபிளாக இவங்க எப்படி இருந்திருக்காங்க? தேவனையே இந்த கூட்டத்தை இவ்வளவு நேசிச்சார்னு வியப்பாக இருக்குதுங்க. மேக ஸ்தம்பத்தின் மகிமை, அக்கினி ஜுவாலையின் ஸ்தம்பத்தின் மகிமையில கர்த்தர் இந்த சாதாரணமாய் அடிமையாக இருந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி. ஆமென். ஒருவேளை பார்வோன் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பார்த்தாருன்னா இவன் என்ன சொல்லியிருப்பான்? ஹை, நம்ம தேசத்தில் அடிமையாக இருந்த இந்த கிராக்கிங்கை இன்னைக்கு எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி கொடுத்து கடவுள் கொண்டு போகிறார் பார், அப்படி தான் சொல்லியிருப்பான். அதே போல தான் நீங்களும் நானும். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அதனால தான் நாம் அமைதியாக இருக்கணும். ஹல்லேலூயா! பாருங்க, இனி தேவன் உங்களை தனியாக விட மாட்டார். நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஆலோசனை தர யாரும் இல்லை, எனக்கு புத்திமதி சொல்ல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவதை, புலம்புவதை, நீ அடிக்கடி இதை செய்து கொண்டிருக்கிறதை தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அப்படி சொல்லாத, நான் தனியாக ஓடுறேன்னு சொல்லாத. see how தேவன் எவ்வளவு பொசசிவ் பார். ஆமென், ஆமென். அவன் ஓடுவோம், கூட இருப்போம். ஆனால் ஒருவேளை அவங்களே என்ன சொல்லுவாங்க, நான் ஓடும்போது, நான் கஷ்டப்படும் போது இவன்லாம் என் கூட இல்லைப்பான்னு அவன் நின்றுப்பான், அவள் நின்றுப்பா. அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க இருதயம் எப்படி இருக்கும்? உடஞ்சி போகும்ல. அந்த மாதிரி தான் தேவன் இந்த இடத்துல பாருங்க, தனியாக இருக்கிறேன் அப்படின்னும் போது அவருக்கு ஹர்ட் ஆகும். ஏன்னா அவர் உன் கூட இருக்கிறார். நீ தனியாக நடக்கல, அவர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு புத்தி சொல்ல யாரும் இல்லை, உனக்கு ஆலோசனை சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். புலம்புவதை நிறுத்து, உங்கள் வலது பக்கத்தில் உங்கள் நிழலாய் இருக்கிற தேவனை நீ நினைவு கூறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்பத்தில் துணையாய் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துயரத்தில் ஆறுதலாய் உன்னோடு கூட அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விழிக்கும் இமையாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். வழிகாட்டும் ஒளியாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்வினில், நோயினில், சோதனையில், வேதனையில் உன்னை காக்கிற தேவனாய், உனக்கு துணை நின்று இளைப்பாறுதலை தருகிற ஒரு தேவன், உங்களை காக்கின்றவராய் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்களா? அத்தனை பேர் தலைக்கு மேல கரம் தட்டி தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன். அவர் சொல்றார், என் வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். தாவீதுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது இதை சொல்றார். தாவீதுக்கு விரோதமாய் பிரச்சனை வரும்போது இதை சொல்றார்.
தாவீதை விட பலன் வாய்ந்த யுத்த வீரர்கள் தேசமே எழும்பினாலும் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இப்படி எழும்ப 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 பிரச்சனை வர வர அவர் சொல்றாரு, ஏன் வலது பாரிசத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நினைவு கூறுறார், என் பிரச்சனை பெருசு, என் எதிரி பெருசு, என்னை அழிக்க நினைக்க தீமை பெருசு. ஹே, யார் இருந்தாலும் என் வலது புறத்தில் கர்த்தர் ஒருவர் நிற்கிறார். என் வலது புறத்தில் தேவன் ஒருத்தர் இருக்கிறார். என் வலது திசையில் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவது இல்லை என்று அவர் சொன்னார். அன்பானவர்களே, எந்த புயல், எந்த காற்று, எந்த மனிதன், எந்த சத்ரு எவன் வீசினாலும் உங்களுடைய வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறதை நினைவு கூறு. அவர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருந்து உன் ஆத்துமாவை சத்ருவின் அந்த சேதப்படுத்துகிற காரியத்திலிருந்து விலக்கி காப்பார். அல்லேலூயா. கரம் உயர்த்தி, என் ஆத்துமாவை சத்ருவால் சேதப்படுத்த முடியாது சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவை பாதாளத்திலே சத்ரு விழ வைக்க முடியாது. அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். அவர் காக்கின்ற தேவனாய், சிறந்த ஆசீர்வாதம் பெற்றவனாய் தேவன் நம்மளை மாற்றி உயர்த்த விரும்புகிற தேவன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன் நடக்காது, அணுகாது, வாய்க்காது, எழும்பாது என்று சொன்னால், கர்த்தர் உன் வலதுபுறத்திலே அவர் நிழலாயிருக்கிறார். அவர் என்னை காக்கின்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 4:15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். நல்ல கவனி அன்பானவர்களே, பாருங்க. காயின் ஒரு காணிக்கை கொண்டு வந்தான், ஆபேல் ஒரு காணிக்கை கொண்டு வந்தான். கர்த்தர் ஆபேலை அங்கீகரிச்சார், காயினை அங்கீகரிக்கல அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பைபிளை கீழே வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம ஜெபத்தை அங்கீகரிக்கல அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, என் மேல பிரச்சனை இருக்கு. கர்த்தர் என் உபவாசத்தை அங்கீகரிக்கல அப்படின்னா என் மேல பிரச்சனை இருக்குது. ஆமென். அருமையான சகோதரி கிருஷ்ணாக்கா அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க சொன்ன அத்தனை வார்த்தை எனக்கு மறந்து ஒரு வார்த்தை என் இருதயத்தில் அப்படியே உட்கார்ந்தது. அவங்க சொன்னாங்க, என் மேலே ஏதோ ஒரு ஃபால்ட், அந்த ஃபால்ட்டுனால எனக்கு இந்த பலவீனம், சத்ரு உள்ளே வருவதற்கு ஏதோ ஒரு ஃபால்ட் நான் இடம் கொடுத்துருக்கேன். அந்த வார்த்தையை சொன்னாங்க அன்பால். எஸ், 100% நம்ம அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல, ஆபேலுடையதை அங்கீகரிக்கல அப்படின்னா ஆபேல் அங்கீகரிக்கிறார். ஆனால் அவந்து மட்டும் ஏன் அங்கீகரிச்சார், ஏன் எந்த மட்டும் அங்கீகரிக்கலன்னு சொல்லி இந்த காயின் மிகவும் எரிச்சல் உண்டாகி முக நாடி வேறுபட்டது. ஆமென். பாருங்க, இந்த காயினுக்கு ஒரு பெரிய எரிச்சல், ஒரு பெரிய பொறாமை, ஒரு பெரிய கோபம் வருது. அவன் காணிக்கையை மட்டும் கடவுள் அங்கீகரிச்சிட்டாரா? ஏன் எந்த அங்கீகரிக்க மாட்டாரா? ஏன் என்னுடைய நிலத்தின் கனிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லையா? ஏன் அது கம்மியாக கொடுத்துட்டனா? சரி, தேவன் என்றைக்குமே மனுஷனுடைய முகத்தை பார்க்க மாட்டார். ஓ, அவன் செய்கிறான் நம்மளும் செய்யணும், அதை ஆசீர்வதிக்க மாட்டார். உள்ளான உணர்வின் மூலம் நீ எவ்வளவாய் அவரோடு வருகிறாய் அவருக்காக என்பதுதான் தேவன் பார்ப்பார். இப்போ காயின் அங்கீகரிக்கலைன்னா அவன் போய் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரே இந்த ஏன் அங்கீகரிக்கலை, அடுத்த முறை இந்த தப்பு செய்யாதபடி நான் சரி பண்ணிக்கிறேன், எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா தேவன் அவனுக்கு மாற்றி இருப்பார். ஆபேலை காட்டிலும் காயினை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிச்சிருப்பார். ஆனால் நல்லா கவனிங்க அன்பானவர்களே, கர்த்தர் காயினை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? இரண்டாவது கேள்வி கேட்கிறார், உனக்கு ஏன் முக நாடி வேறுபட்டது? மூன்றாவது சொன்னார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நன்மை செய்யலனா பாவம் வாசல்ல படுத்திருக்கும் காயின் அப்படின்னு தேவன் காயினோடு பேசினார். அப்போ காயின்
இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு பெருசா தெரிலமா, பெருசா தெரில. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் எரிச்சல் பட்ட, ஏன் பொறாமப்பட்ட, ஏன் உன் முகம் வேறுபட்டது, நீ நன்மை செய்யலாம், பாவம் வீட்டில் படுத்திருக்குமேப்பா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னா, அவன் அதற்கு பதிலே சொல்லாமல் அவன் இன்னும் அந்த எரிச்சலோடு கூட போயிட்டான். கர்த்தர்கிட்ட ரிப்ளையே பண்ணல. அடுத்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த காயின் ஆபேலோடு பேசினான். எங்கன்னா வயல்வெளியில் இருக்கும்போது பேசுறான். பேசி யாரும் இல்லையா, அப்பா அம்மா பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி இந்த காயின் இந்த வயல்வெளியிலே இந்த ஆபேலை கொன்று தன் எரிச்சலை தீர்த்து கொள்ளுகிறான். இப்போ கர்த்தர் இறங்கி வந்து காயின் கிட்ட கேட்கிறார், காயின் உன் சகோதரன் ஆபேல் எங்கே? அதுக்கு அவன் பதில் சொல்றான், கொன்னும் அவனுக்கு எரிச்சல் போகலை. அவன் சொல்றான், நான் அறியேன், என்கிட்ட கேட்டா நான் என்ன என் சகோதரனுக்கு செக்யூரிட்டியா, காவலாளியா? அவன் சொல்ற பதில் பாருங்க. அவனுக்குள்ள அந்த எரிச்சல் வந்ததினால் தேவன் பாருங்க, ஆதாமும் ஏவாளுக்கும் அடுத்து அவனுடைய சந்ததியிலும் ஒரு பெரிய சாபம் இந்த காயின் மேல் வருகிறது. அதுவும் முதல் சாபம் கீழ்ப்படியாதனால் வந்துச்சு. ஆனால் அந்த கீழ்ப்படியாதை அவங்க அர்த்தம் மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, ஆதாம் ஏவாள் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனால் காயினுக்குள் வந்த அந்த எரிச்சல் அவன் மாற்றவில்லை, அவன் சபிக்கப்பட்டான். அந்த சாபத்திலே தேவன் சொன்னார், காயின் நீ நிலத்தை பயிரிடுவ, நீ விதைப்ப, ஆனால் அது பலனை தராது, அறுவடையை தராது அப்படின்னு சொன்னார். இன்னொன்று, இந்த பூமியில் நீ நிலையற்று அலைவ அப்படின்னு சொன்னார். அப்போ காயின் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு இட்ட இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அப்போ சொல்கிறான், நான் வேணும்னா உங்கள் சமூகத்தில் இருந்து நான் விலகி ஓடி போயிடுறேன், ஓடி போய் மறைந்து கொள்கிறேன். இன்னொன்று, நான் மறைந்து கொண்டு வேற இடத்துல போனால் என்னை கண்டுபிடிக்கிறவனும் என்ன பண்ணுவான், என்னை கொன்று போடுவான் ஆண்டவரே என்று சொல்கிறான். ஒன்று சொல்லட்டுமா? காயினை கண்டுபிடிக்க யார் இருந்த அந்த நாட்களில்? ஆதாமும் ஏவாளை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ என்னுடைய சகோதரனாய் சகோதரனை கொன்னதுக்கு இன்னொரு சகோதரனை தாயின் வயிற்றிலிருந்து கொண்டு வந்து என்னை கொன்னுடுவாரே, இப்படிலாம் அவனுடைய எண்ணம் யோசிக்கிறது இந்த எரிச்சல்ல. அப்போ என்னை யாரா பார்த்தா கொன்னுடுவாங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் பாருங்க, உன்னை கண்டுபிடிக்கிற யாரும் உன்னை கொல்லாதபடிக்கு உன் மேல் நான் ஒரு அடையாளத்தை போடுறேன் அப்படின்னார். சொல்லட்டுமா? அடையாளத்தை போடுறது பெஸ்டா, நிழலுக்குள்ள கர்த்தர் சமூகத்துக்குள்ள இந்த காயின் இருக்கிறது பெஸ்டா? அடையாளம் போட்டா நீ உயிர் தப்புவ, நிழலுக்குள் இருந்தா, தேவ சமூகத்தில் இருந்தா உன்னை தேவன் சாபம் அல்ல ஆசீர்வாதமாய் மாற்றி இருப்பார். அப்போ காயினுக்குள் வந்த அந்த எரிச்சல், அவன் கொலை செஞ்சான், சாபம் வந்தது. சாபம் வந்தவனே அவன் கர்த்தர் சமூகத்தில் நிற்க முடியல, ஆனால் கர்த்தர் சமூகத்தை போய் மறைந்து கொள்ளுகிறேன்னா அதுதான் தேவ சமூகம். தேவனுடைய நிழல்ல இருந்து ஒரு மனுஷனை சாத்தான் பிரிக்கிற ஒரு பெரிய யுக்தி என்ன தெரியுமா? எரிச்சல். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், காயின் உனக்கு யாரும் கண்டுபிடி கொலை செய்யாதபடி உன் மேலே அடையாளத்தை போடுறேன். எப்படி தெரியுமா? 7 பழி. எவனாவது ஒருத்தன் உன் மேலே கை வச்சிட்டானா 7 பழி அவன் மேலே சுமரும் அப்படின்னு ஒரு அடையாளத்தை போது காப்பாற்றினார். அன்பானவர்களே, நான் யோசிக்கிற தேவன், இவரா மாதிரி ஒரு இரக்கமுள்ளவர் எவரையுமே நீ பார்க்க முடியாது. நீ வேணான்ட்டு போறான் ஒரு பையன், அவன் அட்டிப்பட்டு திரும்ப வரணும்னு தாய் சொல்லுமா சொல்லாதா? ஆனால் இவர் என்னை விட்டு அவன் போறான், ஆனாலும் அவன் மேலே யாரும் கை வைக்காதபடி ஒரு அடையாளத்தை வேற போடுறாரு. இதுதான் அவங்க அப்பா வாழ்க்கையில் ஒரு அடையாளமாக தோல் உடைய கொண்டு வந்து போட்டார், தப்பு செஞ்சாலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. அப்போ இந்த எரிச்சல் அவன் வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்தது தெரியுமா? பகை உணர்வு, சாபம், கர்த்தர் சமூகத்திலிருந்து விலகின ஒரு காரியம் அந்த எரிச்சல் கொண்டு வந்தது. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன் அன்பானவர்களே,
தேவனுடைய நம் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். அவர் சமூகத்தில் இருக்கிறோம், அவர் பக்கத்தில் இருக்கிறோம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நமக்குள் ஒரு சுபாவம் இருந்தால் அது நம்மளை தேவ சமூகத்திலிருந்து விலகி விட்டுடும். அதுதான் எரிச்சல், முகநாடி வேறுபடுகிற காரியம், பொறாமை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவன் காணிக்கை அங்கீகரிக்கலை அப்படின்னா, என் காணிக்கை அங்கீகரிக்க நான் என்ன பண்ணணும்? நான் இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டேன், நான் இனி பிரியமாக வாழ என்ன பண்ணணுங்கிற ஒரு ஆலோசனையை அவன் கர்த்தரிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். பாருங்க, தேவன் இல்லாத ஒரு இடத்திலே இங்கிருந்து சாத்தான் நம்மளை கொண்டு போவதற்கு பயன்படுத்தும் ஒரே வித்தை, யுக்தி என்ன தெரியுமா? எரிச்சல். ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரனே, சகோதரியே. கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்தரை கொன்று தாவீது வராரு. அங்க இருக்கிற இஸ்ரவேலர்கள் ஸ்திரீகள் ஒரு மேள வாத்தியத்தோடும் கீத வாத்தியத்தோடும் எல்லாத்தோடும் பாருங்க, அவங்க அழகா பாடிட்டு வராங்க. சவுலுக்கு எதிர்கொண்டு ஒரு பாட்டு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாடல் சத்தத்தை கேட்ட உடனே அங்க இருக்கிற ராஜாவுக்கு என்ன வந்தது? ஆமென். நான் கேட்குறேன், உனக்கு அவ்வளோ பலன் இருந்ததுன்னா பெலிஸ்தியர் பள்ளத்தாக்கில் யார் இறங்கியிருக்கணும்? ராஜா இறங்கியிருக்கணும். தவுளூண்டு ஒரு பையனை இறக்கி விட்டுருக்கிறேன். ஆமென். உனக்கு அவ்வளோ பெரிய கொம்பு உன் தலையில் இருந்திருந்ததுன்னா நீ தவுளூண்டு ஆடு மேய்க்கிற பையனை விட்டுருப்பியா? இல்லை, நீ போய் சண்டையிட்டு இருக்கணும். ஆனால் உனக்கு அந்த பலன் இல்லை, உன் மேலே இல்லை. இன்னொன்று, உனக்குள் அபிஷேகித்த ஒரு கர்த்தர் மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் ஆண்டவர் அவரை கொண்டு வந்தார். அனுப்பி நல்ல கவனிங்க அன்பானவர்களே. இந்த விதமாய் எரிச்சல் அவருக்குள் வந்த உடனே அடுத்த வசனம் வேதம் என்ன சொல்ல தெரியுமா? தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி இந்த சவுல் ராஜாவுக்குள் வருது. அது வந்தவுடனே அவன் என்ன தெரியுமா பண்ணுறான்? ஈட்டியை கையில் எடுக்கிறான். செவரோடு செவராக தாவீதை குத்த ட்ரை பண்ணுறான். அவன் விலகி ஓடினாலும் அந்த எரிச்சல் அடுத்து என்னவா மாறுது அப்படின்னா, வஸ்திரம் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக தீர்க்க தரிசனம் உரைத்தான். அவன் இது பார்க்குற சாமுவேலுடைய சீஷர்கள் என்ன நினச்சிப்பாங்க? நைட்டு ஃபுல்லாக தீர்க்க தரிசனம் ஒரு ராஜா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. தேவன் சொல்லலை. பொல்லாத ஆவி, எரிச்சல் வந்தது, பொல்லாத ஆவி வந்தது. சவுலை தேவ சமூகத்திலிருந்து, பிரசனத்திலிருந்து சவுல் வெளியே ஓடினான். ஓடினதினால் கொல்லணும்னு ஒரு முடிவு எடுத்தான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த எரிச்சல் நம்மளை எங்கிருந்து விலக்கிடும் தெரியுமா? தேவ பிரசனத்திலிருந்து தூக்கிட சாத்தான் பயன்படுத்துவான். என் பிள்ளைகள், நீங்கள் ஜாக்கிரதையாய் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று சேமமாய் வாழுங்கள் என்பதை கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். ஆமென். அவர் சமூகத்தை விட்டு ஓடக்கூடாது, அவரை மறக்கக்கூடாது, அவரோடவே இருக்கணும். அவர் நம்ம வலது பக்கத்தில் நிழலாக இருக்கணும், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா நமக்குள்ள காயினுக்குள் வந்த அந்த எரிச்சல், சவுல் ராஜாவுக்குள் இருந்த ஒரு எரிச்சல் நமக்கு வரக்கூடாது. சொல்கிறேன், கர்த்தர் என்னோடு பேசினார். என் பிள்ளைகளிடத்தில் தெளிவாக சொல்லுன்னு சொன்னார். யாருக்கு தேவன் பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆஃபீஸில் உங்களுக்கு முன்பதாக ஒருத்தவங்களை புகழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்ம போட்டி போடுறது தவறு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. இப்போது பிஸ்னஸ் நடக்குது, பிஸ்னஸ் பண்ணுறீங்க. உங்கள் கடைக்கு நீங்கள் மட்டும்தான் உங்கள் ஏரியாவில் கடை வச்சுருக்கீங்களா? இல்லை, உங்கள் தொழிலையே பக்கத்து இருக்காரங்க கூட செய்வான். அவங்கள விட நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவங்கள விட நம்ம நல்லா அழகாக ஸ்டிச்சஸ் பண்ணணும், அவங்கள விட நம்ம அழகாக அந்த கஸ்டமர்ஸோட அன்பாக பேசணும் இப்படின்னுட்டு போட்டி இருக்கலாம். பொறாமை வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அப்போது நம்ம ஆஃபீஸில் நம்மளை ஒருத்தரை புகழ்கிறான் அப்படின்னும் போது, நமக்கு பாஸ் புகழும் போது நம்ம அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருப்போம்.
அந்த எரிச்சல் தவறு என்பதை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். ஆமென். அவன் மட்டும் 2000 ரூபா போட்டிருக்கிறான் இன்க்ரிமெண்ட். நான் மாங்கன்னு வேலை செய்து எனக்கு 1400 ரூபா போட்டிருக்கிறான். இதெல்லாம் அடுக்குமா அப்படின்னு கர்த்தர்கிட்ட மனபாரத்தை சொல்றது வேற, அதுக்காக அவன் மேல் எரிச்சல் திரும்புது பார். கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் சமூகத்தை விட்டு சாத்தான் உன் கையை இழுத்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். ஹே, அவன் மட்டும் வீடு கட்டுறான்பா, அவன் மட்டும் வீடு கட்டுறா. ஏன் என்னால் இங்கே ஒரு ஒரு துரும்ப கூட அசைக்க முடியல, ஒரு ஷெட்டை போட முடியல? பொறாமை, எரிச்சல் அது நமக்குள்ள என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஆமென். அவன் பிள்ளைகள் மட்டும் திருமணம் செய்து கொடுத்துட்டான், நமக்கு அந்த எரிச்சல் வேண்டாம் அன்பானவர்களே. எரிச்சல் சாத்தானின் சுபாவம். ஆமென். நான் சொல்கிறேன், அது இருக்கிற வரைக்கும் நம்ம தலையெழுத்து மாறாது. ஆமென். அந்த எரிச்சல் இருக்கிற வரைக்கும் நம்ம தலையெழுத்து மாறாது, நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒரு குன்றத்தூரில் ஒரு ஊழியக்காரர் சந்தித்தேன். அவர் பல்லு ஃபுல்லாக அப்படியே தெரிகிற மாதிரி ஒரே சந்தோஷம். அவருடைய அவருடைய கையை கொடுத்து வாழ்த்துறார். தம்பி, உனக்காக நான் அப்படி ஜெபம் பண்ணுறேன்ப்பா, உடைய ஊழியம் வளர்ந்து நீ ஜெபிக்கிற தேவன் மகிமையான காரியத்தை செய்யணும்னு ஜெபம் பண்ணுறப்பா, நடத்துகிறார்ப்பா தேவன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறார். உள்ள ஆவியானவர் அவர் சிரிக்கல, உன் மேல் இருக்கிற எரிச்சலோடு கூட கக்கி கொண்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம புகழ்கிற மாதிரி தெரியும், உள்ளத்தில் விஷம். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே உன்னை புகழ கர்த்தர் இருக்கிறார், உன்னை உயர்த்த கர்த்தர் இருக்கிறார். அவன் புகழ்கிற மாதிரி தெரியும், உன்னை ஏமாற்றுவாள். கர்த்தர் உன்னை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார். உன் முன்னாடி ஒன்று தான் பேசுவார், நீ பின்னாடி போகும்போதும் ஒன்று தான் பேசுவார். பார்த்துருக்கீங்களா? தேவன் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான், பிடிச்ச கேரக்டர். ஒருத்தன் தப்பு செஞ்சான், சிம்சன் தப்பு செய்கிறான். எஸ், நீ தப்பு செஞ்சுட்டு எல்லாம் ஒத்துக்கிறார். ஆனா பின்னாடி போயும் அவர் அதே தான் பேசுறார். அவன் திரும்ப கர்த்தருக்குள்ள வந்துட்டான். அவன் திரும்பவும் போய் தேவன் அவன் எப்படி மனம் திரும்பினான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த புறம் கூறுதலே இருக்காது அவர்கிட்ட. இங்கே சிரிக்கிறது, அங்கே போய் கசப்பை காமிக்கிறது. நான் சொல்கிறேன், தேவன் அவ்வளவு நல்லவர் அன்பானவர்களே. ஒருவேளை நம்ம தவறு செய்தால், நான் தவறு செய்தால் தேவன் என்னை எப்படி கடிந்து கொள்வார் தெரியுமா? அவ்வளவு கத்தும் பொழுதுதான் எனக்கு ஒன்று புரிய வரும். நம்ம செய்கிற ஒரு சின்ன தப்பு அப்பா இவ்வளோ கத்துறாருன்னா, அப்போ மகனையோ அவர் எவ்வளவு விசேஷமாக பார்த்தா தானே கத்துவார். ஆமென். மோசே, நீ கானாந்தேசத்துக்குள்ள போகக்கூடாதுப்பா, வேற யாரா இருந்தால் மன்னிச்சிருப்பாரு, நான் யாரா இருந்தால் மன்னிச்சிருப்பேன் மோசே, ஆனால் நீ போய் பண்ணப்பார். அதுதான் தேவன். அவ்வளவு நேசிக்கிறார் நம்மளை, அவ்வளவு நம்மளை கண்ணும் கருத்துமா அப்பா நம்மளை நேசிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பொறாமை, எரிச்சல், ஆணவம், கர்வம், முகநாடி, இந்த காரியத்தை விட்டுவிடுங்கள். அது நம்மளை உயர்த்த முடியாது தேவனால். ஆமென். அவன் அதை வாங்கிட்டான், நான் அதை வாங்கணும். அவன் இதை பண்ணுறான் பார், இதையே நான் பண்ணணும். தயவு செய்து தீர்மானத்தை எடுக்க. நம்ம நிறைய பேர் சபை, பிரதர் அந்த சபையில் அது இருக்கு பிரதர், இந்த சபையில் இது இருக்கு பிரதர், அப்படி சொல்லும் போதெல்லாம் நான் எருதத்தில் ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததை நான் சொல்கிறேன். அவன் முழங்கால் படிட்டதுனால அது கிடைச்சிருக்கும், நீ அதுக்கு முழங்கால் படிட்டா அது உனக்கும் கிடைக்கும். அவன் அதை கட்டிட்டான், அதை பண்ணிட்டான், அதை செஞ்சிட்டான்றத நம்ம அப்படி பொறாமையாக அது எரிச்சலாக சாத்தான் மாற்றாதபடி அவன் அந்த வாக்குதத்துக்கு அவன் பாத்திரவனாக இருந்திருப்பான் போல, அதனால் அவனுக்கு கிடச்சிருக்கு. எஸ், நானும் அதே போல் பாத்திரவனாக மாறுறேன், எனக்கும் தேவன் தருவார். அப்படி நம் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுகிறவளாக இருக்கிறீங்கள் என்றால் உங்களை தேவன் நிழலை விட்டு ஒருத்தனையும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? அப்போது இந்த எரிச்சல் காயினையும் சவுலையும் தேவனுடைய நிழலை விட்டு வெளியேற்றினது. அப்படிப்பட்டவர்களோடு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன்,
நம்ம குடும்பத்தில் சண்டை சச்சரவு எல்லாம் வர்றது பெரிய விஷயம், அதெல்லாம் நார்மல் தான். ஆமென். ஆனால் பவுலை அதுக்கு ஒரு அழகாக சொன்னார், சூரியன் அஸ்தமிக்கும் முன்னமே உன் எரிச்சல் தனிய கடவுது. ஆமென். சின்ன சின்ன வீட்டில் வருகிற சண்டைனால் வர எரிச்சல்லாம் அது அப்படியே தணிஞ்சு போயிடும், அது ஒன்றுமில்லாமல் ஆகிடுமா. ஆனால் அந்த கொல்லணும், அவன் குடும்பம் உருப்படாமல் போகணுங்கிற ஒரு எரிச்சல் இருக்குப்ப, இது 20 வருஷம் ஆனாலும் மாறாது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த எரிச்சல் அவங்களோடு இந்த யார் யார் எப்படிப்பட்ட கேரக்டரோ நம்ம கொஞ்சம் பார்த்து பழக வேண்டும். ஆமென். நம்ம எங்களுடைய பைபிள் கிளாஸில் தான் சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் யாரோடு ஐக்கியமாக இருக்கீங்களோ அவங்க சுபாவம் தான் உங்களுக்கு வரும். நீ விசுவாசிக்கிறவங்க கூட பழனா சோர்ந்து போகும்போது உனக்குள்ளே ஒரு விசுவாச உணர்வு வரும். நீ இச்சை உள்ளவனோடு கலந்தினா உன்னையே அறியாமல் தூக்கத்தில் உனக்கு இச்சை உணர்வு தான் வரும். அல்லேலூயா. அப்போ நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறைய அப்படிப்பட்ட ஐக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட நண்பர்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. சில அந்த மாதிரி எரிச்சல் சுபாவம் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஹாய் பாய், அவங்க நல்லா இருக்கணும் ஜாப் பண்ணிட்டு அவங்க கனி உள்ளவனாக மாறணும் ஜாப் மட்டும் வந்துடணும். இப்படி அநேக ஊழியக்காரர்கள், இப்படிப்பட்ட விபச்சாரிகளை நான் தனியாக சந்தித்து நான் சத்தியத்தை சொல்லி அவங்க மனம் திரும்புவேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் விபச்சாரிகளோடு படுத்து அநேக ஊழியர்களுடைய கதை முடிந்து போனதை அநேக சாட்சிகள் இருக்கிறது அன்பானவர்களே. ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த எரிச்சல் உள்ள சுபாவம் உள்ள மக்கள் அப்படி தூரத்தில் இருந்துட்டு சல்யூட் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடணும். ஏன்னா வேதாகமத்தில் யோனாத்தான் ஒரு கேரக்டர் இருந்தார். இந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மனுஷனுடைய முடிவு என்ன தெரியுமா? இருள். அவன் எந்த தப்பும் பண்ணல. ஆமென். இத்தனைக்கும் சவுலுடைய போஸ்டிங்ல ராஜாவா யார் அடுத்து வரா? யோனாத்தான் வரணும். ஆனா யோனாத்தான் நான் இல்லப்பா, என் நண்பன் தாவீது வரணும்ன்ற அளவுக்கு எரிச்சலே இல்லாத ஒரு கேரக்டர் வாழ்க்கை முடிந்து போனதுக்கு காரணம் யார் தெரியுமா? அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ண அவனுடைய சொந்த அப்பா. எரிச்சல். சவுல தாவீதை கொல்லணும் அந்த எரிச்சல். இவ போய் அப்பா இவ எதுக்கு உட்கார்றான் தெரியுமா? ஏதாவது பிளான் பண்ணா அந்த பிளானை போய் தாவீது கிட்ட சொல்லி தாவீதை தப்பு வைக்கிறதுக்காக போய் உட்கார்றான். ஆனா அந்த எரிச்சல் ஒரு அலை மாதிரி வீசி அவனையும் எதிரிகள் கையிலே செத்து போகிறான். அவன் எந்த தவறும் பண்ணல. அந்த எரிச்சலின் பெற்ற அந்த ஐக்கியம் யோனாத்தானை சாகடித்தது. கர்த்தர் என்னோடு பேசினார். இதைத்தான் அவர் சொல்லும் போது நான் வியந்து போனேன், இப்படிலாம் இருக்குமா என்று சொல்லி. அன்பானவர்களே, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் பழகிறவங்க, பிள்ளைகளை ஸ்கூலில் பழக வைக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதில் பழக வைக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த அநேக ஸ்திரீகள் இன்னைக்கு புகைப்பிடிக்கிறதுக்கு விட முடியாமல் கண்டினியூஸ் ஒரு நாளைக்கு 13 சிகரெட் அடிக்கிற பெண்கள். அவங்களால முடியல. அவங்கள இருந்த அந்த ஹாஸ்டலில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அவங்க சும்மா அப்படி ஒரு நாள் வாயில் வச்சது தான், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 13 சிகரெட் அடிக்கிற ஸ்திரீகள் இருக்கிறாங்க. எஸ், அவங்களால விட முடியல. அன்பானவர்களை, நான் சொல்கிறேன், இன்னும் கேவலமான ஒரு காரியம். சில ஸ்திரீகள் அந்த தவறான காரியத்தை சொல்லி, ஒரு ஆண் 2 பெண் என்ற தவறான காரியத்தை சொல்லி, இப்பொழுது ஒரு 2 பெண் ஒரு ஆணோடு கூட அப்படி இருந்தால் தான் எனக்கு காரியங்கள் நிறைவாக இருக்கும்னு சொல்லி அவ்வளவு கொடூரமாய் நாட்கள் போயிடுச்சு. எஸ், நீ யாரோடு இருக்கிறாய் என்பது முக்கியம். அல்லேலூயா. தன்னுடைய இந்த செய்தியை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். தன்னுடைய ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன். அந்த பையனுக்கு அந்த அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்குது. அவன் ஒரு மருமக வரா. அந்த மருமகளோடு கூட பையன் ஐக்கியமே ஆகலை. இரவு நேரம் பார்த்தா அந்த பையன் அந்த மருமகளோடு இல்லை. எங்கன்னு பார்த்தா தன் சொந்த தாயாரோடு கூட டெய்லியும் தவறான அசிங்கமான காரியம். எஸ், இப்படிப்பட்ட ஆவிகள் உறவுகளை கொச்சப்படுத்து தேவன் சொன்ன வாக்கை நிறைவேற ஆரம்பித்து விட்டது. நான் சொல்கிறேன், எரிச்சல் உள்ள சுபாவத்தோடு எவனா உன் ஃப்ரெண்டாக இருந்தால் இன்னைக்கு கட் பண்ணு.
ஆமென். கர்த்தர் பேசுகிறார்னா இந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை நீ இழக்க வைக்கிறதுக்காய் சாத்தான் கிரியை செய்கிறான். யோனாத்தான் இழந்தான், நீ இழக்கக்கூடாது. அன்பானவர்களே, யோனாவை பார்த்து ஆண்டவர் என்ன கேள்வி கேட்டார்? யோனா, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதாப்பா? அவன் சொல்றான், இதுக்கு நான் அங்கேயே இருந்திருப்பேன். நீ இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன், நீர் அழிக்க மாட்டீர், கிருபை நிறைந்த தேவன். நான் அதுக்காக தான் தர்ஷிசுக்கு ஓடிப்போன், நினிவேவுக்கு போ போ போன்னு சொல்லிட்டு இப்போ அவளை காப்பாத்திட்டீர். நான் என்ன பண்ணுவேன்? நீர் என்ன சொல்லுறது தெரியாது. நான் எரிச்சலா படுவேன். மலை மேலே போயிட்டு ஒரு குடிசையை கட்டி உட்காந்து இப்போ நீர் அழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எரிச்சல். ஆண்டவர் பாருங்க, அந்த நிழலுக்கு அழகாக ஆமணக்கு செடியை கட்டளையிடுகிறார். கொஞ்ச நேரத்தில் அதை பிடிக்காய் அந்த பூச்சியை கட்டளையிட்டு அது ஆமணக்கை அரித்து போட்டது. திரும்ப வெயில் படும் பொழுது பயங்கர எரிச்சல். திரும்பவும் கர்த்தர் போய் கேட்கிறார், ஏன்பா எரிச்சலா இருக்கிற? அவர் சொல்றாரு, நான் மரண பரியந்த வரையும் எரிச்சலா இருக்கிறது எனக்கு நல்லது. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய நிழலுக்குள் இருக்கிற நாம் ஒரு நாளும் எரிச்சலின் சுபாவம், முகநாடி சுபாவம் நமக்குள் இருக்கக்கூடாது என்பது கர்த்தர் பேசுகிறார். அது சாத்தானுடைய சுபாவம், அது தேவன் அருவருக்கிற காரியம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மோசையின் ஸ்தானத்தில் யோசுவா வரார். மோசை என்ன ஆயிருக்கணும்? எரிச்சல் பட்டிருக்கணும், ஆனா பண்ணல. எலியாவின் ஸ்தானத்தில் எலிசா வரார். உன் ஸ்தானத்தில் ஒருத்தர் வரா அப்படின்னு உனக்கு என்ன ஆகும்? எரிச்சல் ஆகல. ஆனால் எலியா ஸ்தானத்தில் எலிசா வரும்போது எரிச்சல் ஆகல. இன்னொன்று கவனிங்க, ஏலியினுடைய ஸ்தானத்தில் யார் வரா? பையன் இல்லை, சாமுவேல் வரார். ஆனால் ஏலி, கர்த்தர் பேசுகிறாரப்பா, நீ போ, அடியேன் கேட்கிற, அப்படியே நீ சொல்லும், நான் கீழ்ப்படுகிறேன், கேட்கிறேன்னு ஆலோசனை தரார். அவர் அங்கே என்ன பண்ணிடணும்? ஏய் சின்ன பையன், உங்ககிட்ட தேவன் என்னடா பேசுவார், போய் படுறா. அவர் சொல்லலை. அப்போது ஏலிக்கு என்ன இல்லை தெரியுமா? எரிச்சல் இல்லை. ஒரு மோசைக்கு எரிச்சல் இல்லை, ஒரு எலியாவுக்கு எரிச்சல் இல்லை, ஒரு ஏலிக்கு எரிச்சல் இல்லை. ஏன் அப்பாவுக்கு அப்புறம் நான்டா, நீ ஏன்டா வரேன்னு சொல்லி யோனாத்தானுக்கும் எரிச்சல் இல்லை. ஆனால் இந்த சுபாவம் ஒரு ஆலமரம் போல நிற்கிற காட்சியை கர்த்தர் காண்பித்தார். நான் ஆண்டவரே ஆலமரத்தை காண்பிக்கிற இதில் நான் சொல்ல வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் ஒரு வெயிலில் நடந்து வருகிற அந்த கால் பாதத்தை காண்பித்தார். அந்த வெயிலில் இருந்து அந்த ஆலமரத்தினுடைய நிழலில் வந்தோடனே அவன் கொஞ்சம் அப்படியே இளைப்பாரி அது கீழே உட்கார்றான். எனக்கு ஒன்றுமே புரியல. எஸ், என்ன ஆண்டவரே, இதான் தரிசனமா, இன்னைக்கு இந்த சத்தியத்தை தான் பேசணுமா அப்படின்னும் போது அந்த ஆலமரம் கர்த்தர், அவருடைய நிழலுக்குள் வருகிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், அந்த நிழலை விட்டு வெளியே போக செய்கிற எரிச்சலை எடுத்து போடும்படி என் பிள்ளைகளிடத்தில் பேச என்பதை பிரதியட்சமாய் தேவன் சொன்னார். நான் முடிக்க விரும்புகிறேன் எனக்கு அன்பானவர்களே. அப்போ நிழல்ல இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், இளைப்பாறுதல் தருவார், தீமையிலிருந்து விலக்கி ரட்சித்து உன்னை விட்டு விலகவும் கைவிடவும் அவர் மாட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார்? உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாருங்க. நீ சின்ன தவறு பண்ணும்போது கூட உன்னை அதில் திருத்தி உன்னை சரியா வாழ வைக்க விரும்புகிறார். சரியா உன்னை தேவன் நடத்த விரும்புகிறார். நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு கர்த்தர் ஏதோ உன் மூலம் பெரிய மகிமைப்பட போகிறார். அதுதான் உண்மை. ஆமென். உன் மூலம் ஒரு பெரிய மகிமை கர்த்தருக்கு காத்திருக்குது. உன்னை கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆமென். உன்னை ஆண்டவர் முதல்ல நம்மளை நாம செதுக்கினா நாம பலருக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆமென். பொறாமை, போட்டி, எரிச்சல், முகநாடி வேறுபடுகிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அன்பானவர்களே, கர்த்தர் சொல்றார், உன்னை பார்த்து மாம்சமான யாவரோடும் சமாதானமாய் இரு, அதே சமயத்தில் நான் அருவருக்கிற மோவாபியர்கள், பெலிஸ்தியர் போன்ற ஆட்களை நீ அருவருக்க கற்றுக்கொள். கர்த்தர் சபிக்கிற ஜனங்களுக்கு தூரமாய் விலகி நின்று ஜெபித்து விட்டு கடந்து போ. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவனை நீ அற்பமாய் எண்ணாதே. இந்த 3 காரியத்தையும் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார் என்றால்